விண்வெளியில் வில்காக்ஸ் அவரது ஆட்சியின் கீழ் பிரபஞ்சம் எப்படி வெறுமனே வெற்றி பெற வேண்டிய பிரதேசமாக உள்ளது என்பதை பற்றி விவாதிக்கிறார். அவரை தடுக்க ஏதேனும் பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறதா என்று அவர் நட்சத்திரங்கள் மத்தியில் ஆச்சரியப்படுகிறார். இருப்பதையும் அது அவருடையதாக இருக்கும் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். பூமியில் டென்னிசன்கள் முகாமிட்டுள்ளனர். பெண் அவர் வரவிருக்கும் சுமோ ஸ்லாம்மர் தங்க அட்டையை எப்படி பெறுவார் என்பதை பற்றி பேசுகிறார். அந்நிய சதி கோட்பாடுகளில் தான் மிகவும் ஆழமாக இருப்பதாக பெண் பதிலளித்தார். ஆனால் குவென் தனது நிலைப்பாட்டை பாதுகாக்கிறார். மவுண்ட் ரஷ்மோருக்கு சாலை பயணத்தை நிறுத்தி வேடிக்கை பார்க்கச் சொல்கிறார் மேக்ஸ். குவென் பெண்ணை விரட்டும் வரை இந்த சாலை பயணம் அவரை அகற்றுவதற்கான ஒரு சாக்குப்போக்கு என்று கூறி அவர்கள் மேலும் சிலரை சண்டையிடுகிறார்கள். பெண் பைத்தியமாகி முகாமை விட்டு ஓடுகிறான். மற்ற இடங்களில் ஒரு செயற்கைக்கோள் மானிட்டர் ஸ்பெக்ட்ரமில் இருந்து அதிர்வெண்ணுடன் வானத்தில் இருந்து வருவதை கண்டறியும். அதை தடுக்க வழியின்றி அந்த பொருள் பூமியில் விழுந்து நொறுங்குகிறது. காட்டில் பெண் பொருளின் தாக்கப்பட்டதை தடுமாறுகிறார். அவர் பாதிப்பில்லாமல் இருக்கிறார். ஆனால் பொருள் தன்னைத்தானே திரவமாக்கிக் கொண்டு பெண்ணுடன் இணைகிறது. விண்வெளியை துரத்திய அமெரிக்க இராணுவம் பெண் மறைந்திருக்கும் போது அதை தேடுகிறது. மார்க்ஸ் பெண்ணை வனாந்தரத்தில் தேடுகிறார். பெண் இருந்த பகுதியில் இருந்து புகை வருவதை கவனிக்கிறார். மீண்டும் பெண்ணுடன் அவர் காடுகளுக்கு இடையே நடந்து அவரது மணிக்கட்டில் சிக்கியிருந்த சாதனத்தை அகற்ற முயற்சிக்கிறார். திடீரென்று சைபர்நெட்டிக்கலாக மேம்படுத்தப்பட்ட ஒரு பெரிய கரடி அவருக்கு முன்னால் தோன்றுகிறது. அவர் தற்செயலாக கடிகாரத்தை இயக்கி ஒளியை பிரகாசிப்பதன் மூலம் கரடியை ஓடச் செய்தார். இருப்பினும் கரடி இன்னும் அவரை நோக்கி வருகிறது. பென் டயலை அழுத்தி 4 கைகளுடன் ஒரு மாபெரும் சிவப்பு மனித உருவமாக மாறி வித்தியாசமாக உணர்கிறான். ஆனால் கரடி அவனை குற்றம் சாட்டுவதால் அதை பற்றி பேச நேரமில்லை. அவர்கள் இருவரும் சண்டையிடுகிறார்கள். மேலும் சாதனம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் வரை பெண்ணுக்கு நன்மை இருப்பதாக தெரிகிறது. பெண் ஓடிப்போய் பழையபடி தன்னை மாற்றும்படி சாதனத்தை கெஞ்சினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கடிகாரம் பச்சை நிறத்தில் ஒளிரும் மற்றும் பெண் மீண்டும் டயலை தாக்கி எரியும் மனித உருவமாக மாறுகிறார். அவர் விரும்பிய மற்ற மாற்றம் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார். மீண்டும் கரடி எந்த தயக்கமுமின்றி தாக்குகிறது. ஆனால் பெண் தனது தீப்பிழம்புகளை சூரிய ஒளியை போன்றே விரித்து கரடியை எரித்துவிட்டு ஓடச் செய்தார். இந்த மாற்றம் மிகவும் ஆபத்தானது மற்றும் அதிக கவனத்தை ஈர்த்தது என்பதை பெண் கவனிக்கிறார். இராணுவ வீரர்கள் பெண் இருந்த பகுதியை அணுகி அதனால் ஏற்பட்ட சேதத்தை கவனிக்கிறார்கள். மிஸ்டர் காலோவே என்று பெயரிடப்பட்டவர்களில் ஒருவர் விபத்து நடந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள் என்பதை கர்னல் ரோஸும் புதுப்பித்து காப்பு பிரதி எடுக்க அழைக்கிறார். ரோஸும் பின்னர் திரு காலோவேயிடம் அதற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்து இப்போது அதை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார். ரஸ்பக்கெட்டில் குவென் மேக்ஸை அழைத்தார். ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. இது போன்ற ஏதாவது நடக்கும். ஆனால் இது விரைவில் நடக்காது என்று மேக்ஸுடன் திரும்பவும். பூமியில் உள்ள கடிகாரம் மற்றும் அழிவின் ஆற்றல் வில்காக்ஸின் கப்பலால் கண்டறியப்பட்டது. அவரது குழுவினர் இருப்பிட ஒருங்கிணைப்புகளை இணைக்கத் தொடர்கின்றனர். வில்காக்ஸ் ஒரு வார் பிளான்ஸிற்கு உத்தரவிடுகிறார். மேலும் ஆயுதம் யாரிடம் இருந்தாலும் அது பிரபஞ்சத்தை ஆளும் திறவுகோல் என்று தெரியாது என்று கூறுகிறார். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடும். அப்படி மனசு உடைஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியண்டா. ஓஹோ.